பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும். மன்றாடுதல் என்றால் நாம் ஒரு காரியத்தை வேண்டுகிறோம், அதை பெற்றுக்கொண்ட பின்னரும் வேறொரு விண்ணப்பத்தையும் வைத்து அதற்கும் பதிலை பெற்றுக்கொள்ளுதல் மன்றாடுதல் ஆகும். இதை வெற்றிகரமான தொடர் வேண்டுதல் எனலாம். நமக்கு ஒரு தேவன் இருக்கின்றார். அவரிடத்தில் நாம் எவ்வளவுதான் மன்றாடினாலும் சலிக்காமல் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூறுகிறார். அதில் தேவனுக்கு பயப்படாதவனும் ஒருவரும் மதியாதவனுமான நியாயாதிபதியை ஒரு பெண் தொடர்ந்து நியாயம் செய்யும்படியாய் வேண்டிக் கொண்டு இருந்தாள். அவள் தொடர்ந்து அலட்டி கொள்ளாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்தபடியே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் தம்மை மன்றாட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஆம், தம் பிள்ளைகளுக்கு எதையும் மறுக்காத தேவன் நமக்கு இருக்க அவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடுவோம். இரவும் பகலும் அவர் சமூகத்தில் தரித்திருப்போம். உன் மன்றாடுதல் என்ன என்று எஸ்தருக்கு ஒரு உலக ராஜா கருணை காட்டுவான் என்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டாது இருப்பாரோ? உனக்கு நிச்சயம் பதில் தருவார். God bless you abundantly.